வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனையும் அமுத்தி வச்சிட்டிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து பவானி சாகர் போயிருந்தோம், அங்கே வாங்கிட்டு வந்தோம். ஜிலேபி மீனும் ரோகு மீனும் வாங்கிட்டு வந்திருந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதை வந்து ஃப்ரைக்காக நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். அதாவது நான் ஒரு கிலோ மீன் அளவு இருக்கும், அதுக்காக போட்டிருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு, வெறும் சால்ட்டு, கூட வந்து தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். இதோட டக்குன்னு நம்ம பண்ணிக்கலாம். இதை அது ஃப்ரெஷ் மீனுங்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்தது. இதை போட்டு நல்லா கலந்துட்டு மீனை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். அவங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாமே கொடுத்துட்றாங்க. நம்ம எது வேணுமோ வாங்கிட்டு வந்துக்கலாம். நல்லா கம்மி விலையில் கிடச்சிது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடிச்சிட்டு வந்து உடனே கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம எந்த மாதிரி சொல்கிறோமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சரில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி எல்லாம் தனியாக வச்சுட்டு கடைசியில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து ஒரு மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். தலையெல்லாம் வந்து நான் குழம்புக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து ஃப்ரைக்காக மட்டும் நான் இது மாதிரி பண்ணிட்டேன். வேறு எதுவுமே வேண்டாம். இந்த 4 பொருள் போதும். டக்குன்னு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். டக்குன்னு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் 1 மணி நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றி சூடான உண்ணியவே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மசாலாலாம் வெளியில் வராது. ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஜிலேபி மீனும் இந்த ரோகு மீனும் நிறைய வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் 6 o'clock வரைக்கும் வச்சுருக்குறாங்க. இப்போ பிடிச்சி கொண்டு வந்து உடனே சேல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டோட இதுதான். ரொம்ப நல்லாவே எல்லாமே நல்லாவே இருக்குது. அவ்வளோதான். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையை ஒரு 3 நிமிஷம் இப்படி திருப்பி போட்டு வேக வச்சுட்டு திருப்பி மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான் வெந்துடும். நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும். அடங்கினோன்னே நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டு நான் ஒரு 4 பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சு டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே பாருங்கள், பிரிஞ்சே வரல, மசாலா பிரிஞ்சு வராது. நல்ல டேஸ்ட்டாக உள்ளே இறங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அவ்வளோதான். டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.